Hi friends, welcome to DHANA'S Global Cuisine. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது செட்டிநாட்டு ஸ்பைசி மட்டன் ஷாங்க் கிரேவி. இது பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டு காலோட தொடக்கி கீழே இருக்க பகுதி ஷாங்க்னு சொல்லுவாங்க. அது ஒரு 4 வாங்கியிருக்கேன். நம்ம இது மாதிரி ஹார்டான ஒரு கத்தியை வச்சு அந்த மட்டனோட அந்த எலும்பை கொஞ்சம் பொளந்து விட்டுக்கணும், ஒரு கட்டு கொடுத்துக்கணும். நல்லா ஹார்டான கத்தி வச்சு கட்டு கொடுத்துங்க. இப்போ ஒரு பேன் போட்டுங்க. ஒரு 2 ஸ்பூனு கொத்தமல்லி, 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூனு மிளகு, ஒரு பட்டை துண்டு, 8 மிளகாய், காஞ்ச மிளகாய், இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் லைட்டாக வதக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. இந்த கருவேப்பிலையை நல்லா இதில் போட்டு அரைக்கும் போது நம்ம தூக்கி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை வெளியில். அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய், இல்லை ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்ன சில்லாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிங்க. டோட்டலாக ஒரு 4 நிமிஷம் வதக்கிங்க. அதை ஆற விடுங்க. ஆற விட்டுட்ட பிறகு மிக்சியில் போட்டு 5-6 முந்திரி பருப்பு ஊற வச்சு அது கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பார்த்துட்டு அரைச்சிங்க. ரொம்ப மாவாக அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைச்சா போதும். அப்புறம் ஒரு குக்கரை எடுத்துங்க. அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெயை விடுங்க. பட்டை, ஸ்டார் அனீஸு, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, மற்றபடி நம்ம இஞ்சி ஒரு நல்லா மெல்லிசாக நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூனு, அப்புறம் பூண்டு மெல்லிசாக நறுக்குனது ஒரு ஸ்பூனு, பச்சை மிளகா ஒரு 2, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அது வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் அது ஒரு 10-12 போட்டுங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் முழுசாக மெல்லிசாக நறுக்குனது ஒரு முழு வெங்காயம் போட்டுங்க. இதெல்லாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஹை டெம்பரேச்சரில். நான் குக்கர் திக்காக இருக்கிறதுனால நல்லா ஹை டெம்பரேச்சரில் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே வாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்யலாம், ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த ஆட்டோட கால் பகுதி, இந்த ஷாங்க்ன்ற பகுதியை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய குக்கர்னால் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன குக்கர்னால் உங்களுக்கு அது உள்ள வைக்க முடியாது. ஸோ இது ஒரு 4-5 நிமிஷம் கொஞ்சம் அதிலேயே அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ண பிறகு நீங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணும்னு பார்த்து அந்த பதத்துக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்து குக்கர் மூடியை போடுங்க. போட்டுட்டு விசில் ஒரு 4 விசில் ஓடுற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக வெந்து, ரொம்ப விசில் விடாதீங்க, ரொம்ப குழம்பு கரைஞ்சி போயிடும். ஸோ நல்லா வெந்து ஃபஸ்ட் கிளாஸாக கிரேவி, செட்டிநாடு மட்டன் ஷாங்க் கிரேவி, ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்பைசி கிரேவி. இது பார்த்திங்கன்னா எது கூட சாப்பிட்லான்னு பாருங்கள். சப்பாத்தி, நான், பட்டர் நான், அது மாதிரி அந்த வகைகள். இப்போ ரைஸ் கூட எடுத்துக்கலாம், தோசை, இட்லி, பரோட்டா, நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ ஒரு அருமையான நாக்கு வச்சு விட்ற சூப்பரான ஐட்டம். அது செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்டுங்களை எழுதுங்க. எங்களுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து புது மெம்பராக இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you again. Bye.